Kalai Vanakkam. Very warm green evening to all of you, and congratulations for your contribution to the education system as a teachers, principal and the school owners. It's always a pleasure to be a part of School Voice programs and conferences, and the School Voice Women Teachers Conclave itself, it's a message to the entire country how we should respect the teachers, how we should celebrate their contribution to the education system, and moreover, how much it's important to protect them. So that's what I'm going to speak about through a very brief presentation. The presentation is getting ready. So it's very important to protect every single teacher who passionately come to this profession and making leaders, making engineers, making doctors, like whatever the human beings are in the world today, it's only because of the teachers. And teacher is the only relationship which always remains in our heart. இன்னைக்கும் நான் எனக்கு பாடம் நடத்தின டீச்சர்ஸ், என்னோட காலேஜில் இருக்க ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே நினைவுபடுத்திக்கிட்டே இருப்போம். வாட்ஸ்அப் வந்ததுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு வருத்தமாக இருக்கும், பழைய டீச்சர் இருந்தால் கனெக்ட் ஆக முடியல. பட் அட்லீஸ்ட் ரீசெண்டான ஒரு டீச்சர்ஸ், ஒரு லெக்சரர், ஒரு ப்ரொஃபஸர் இவங்களோட ஒரு கனெக்ட் வைக்கக்கூடிய வாய்ப்பை இப்போ இருக்கிற டெக்னாலஜி மூலமாகவும் நம்ம அதை உபயோகப்படுத்தி கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. பிரசன்டேஷன் ரெடியா? ஸ்லைட் ஓகே. நான் பிரீஃபாக பேச ஆரம்பிச்சிடறேன். ஒன்ஸ் பிரசன்டேஷன் ஸ்டார்டட் தென் ஐ டெல். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்கூல் வாய்ஸ் அண்ட் நேஷனல் இண்டிபெண்டன்ட் ஸ்கூல்ஸ் அலைன்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மார்ட்டின் கென்னடி சார் நேஷனல் இண்டிபெண்டன்ட் ஸ்கூல்ஸ் அலைன்ஸில் லீகல் வைஸ் பிரசிடெண்டாக இருக்காங்க. ஸோ வென் மார்ட்டின் சார் ஹஸ் elected as a vice president legal, we started working across the country, not only Tamil Nadu, across India, on certain very pressing issues. அதுல ஒண்ணுதான் teachers and school protection legislative policy. எல்லாருக்கும் தெரியாதது ஒண்ணும் இல்லை, டீச்சர்ஸ் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஸ்கூல்ல ஒரு நிம்மதியா இருந்து பாடம் நடத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை. அந்த காலத்துலலாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் லாட் ஆஃப் லெஜிஸ்லேஷன்ஸ், இட் மைட் பி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், கார்பரல் பனிஷ்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சு. இன்னைக்கு டீச்சர் ஒரு சந்தோஷமா ஸ்கூலுக்கு போய் பாடம் நடத்தக்கூடிய சூழ்நிலையில இல்லை. எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. எங்க எது நடந்தாலும் கடைசியில் டீச்சர் மேலதான் அது பலியாகி விடும். ஸோ இந்த ஒரு ஈகோ சிஸ்டத்தை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் டீச்சர் ஸ்கூல்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒன்று தயார்படுத்தி இருக்கோம். இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு சின்ன பேக்ரவுண்ட் கொடுக்குறேன், தென் ஐ வில் டேக் யூ. ஸோ நம்ம இது யாருக்காக டிமாண்ட் பண்றோம் அப்படின்னா, ஃபார் ஹூம் ஆர் வி டிமாண்டிங் திஸ் டீச்சர்ஸ் ப்ரொடெக்ஷன் லா? கிட்டத்தட்ட யூடைஸோட டேட்டா படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 14.7 லட்சம் ஸ்கூல்ஸ் இருக்கு இந்தியாவில். மொத்தம் 24.8 கோடி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த என்டையர் சிஸ்டத்தில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி டீச்சர்ஸ் நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் as a டீச்சிங் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நான் டீச்சிங் ஸ்டாஃபையும் எடுக்கணும். ஏன் அப்படின்னா, தெரியாத ஒன்றும் இல்லை, தமிழகத்தில் கூட ஒரு ரீசெண்டாக போன வருஷம் நினைக்கிறேன், ஒரு ஸ்கூலையே அடிச்சு உடைச்சு பஸ் எல்லாம் எரிச்சு, அது ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆனால் நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்குலாம் அப்புறம் அது வேற விதமாக வந்துச்சு இன்வெஸ்டிகேஷன்ல. ஸோ எது நடந்தாலும் ஒரு ஸ்கூல், ஒரு பள்ளிக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. இதுல நம்ம பிரைவேட் ஸ்கூல்ஸ் ரெப்ரசன்டேஷன் பண்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் பிரைவேட் ஸ்கூல்ஸ் இந்த என்டையர் ஈகோ சிஸ்டத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ 4.5 லட்சம் அப்படின்னா 4.5 லட்சம் ஸ்கூல் ஓனர்ஸ், 4.5 லட்சம் ஸ்கூல்ஸ் ஓனர்ஸோட இருக்கிற அவங்க பிரின்சிபல்ஸா இருக்கட்டும் எல்லாருமே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நெக்ஸ்ட் லைட், கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் ஸ்கூல் ஓனர்ஸ் எனக்கு சரியா தெரியல, ஒருவேளை தூரத்துல இருந்து சரியா தெரியல நினைக்கிறேன். ஓகே, பட் இட்ஸ் ஓகே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் ஸ்கூல் ஓனர்ஸ் ஓட பிரின்சிபலா இருக்கட்டும் இல்லை ஃபேமிலியா இருக்கவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ ஏன் இதை நம்ம டிமாண்ட் பண்றோம்னா, டீச்சர்ஸ் ஆர் பேக் போன் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம். ஆனா டெய்லி ஏதோ ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது, டெய்லி ஏதோ ஒரு வயலன்ஸ் நடக்குது,
டெய்லி ஜாப் இன்செக்யூரிட்டி இருக்கு. எப்ப எது நடக்கும்னே தெரியாது. எது நடந்தாலும் உடனே எஃப்ஐஆர் வித்வுட் இன்வெஸ்டிகேஷன். டீச்சரை பிடிச்சி ஜெயில போடுங்க, இல்ல பிரின்சிபலை பிடிச்சி ஜெயில போடுங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ டீச்சர்ஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் த எஜுகேஷன் சிஸ்டம். இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஹராஸ்மெண்ட்ஸ், வயலன்ஸ், ஜாப் செக்யூரிட்டி, இது எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் நான் ஒரு சின்ன ஒரு 4-5 உதாரணம் சொல்றேன், ஏன்னா டைம் நிறைய இல்லை நமக்கு. ஸோ இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்குது. லைக் ஃபீமேல் டீச்சர் அட்டாக்டு பை ஃபார்மர் ஸ்டூடெண்ட். இப்பெல்லாம் பசங்களே வந்து டீச்சர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தா நேற்று கூட ஒரு ராஜஸ்தான்ல ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டீச்சரை வந்து அடிக்கிறாப்புல. மீடியா உடனே அதை எடுத்து ரொம்ப பெரிய இதா போட்டுட்டே இருக்காங்க. ஸோ டீச்சருக்குன்னு இருந்த ஒரு மரியாதை வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இல்லை. அந்த வீடியோவை பார்த்து பசங்களுக்கெல்லாம் ஓகே, அந்த காலத்துல எல்லாம் நம்ம டீச்சர்னாலே ஒரு மரியாதை இருக்கும். இன்னைக்கும் நம்ம மனசுல வந்து ஒரு டீச்சர் அப்படின்னாலே ஒரு மரியாதை இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிவாங்காத ஆளே இருக்க மாட்டாங்க, என்னையும் சேர்த்து. நான்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஸ்கூலுக்கு போறப்போ அந்த ஒரு பயம், ஆனா அந்த ஒரு பயம் வந்து ஒரு மரியாதை கலந்த பயமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து அந்த சூழ்நிலை இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. பிரைவேட் ஸ்கூலா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு வெளியே இருக்கட்டும், டீச்சர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து சேஃபே இல்லை. ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கிறப்ப கம்ப்ளைண்ட்ஸ், டீச்சர்ஸ் ஹராஸ்மெண்ட்டுக்கு உண்டான கம்ப்ளைண்ட்ஸ் கூடிக்கிட்டே இருக்கு. லீகல் வல்னரபிலிட்டி இன் டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ், ப்ரெஷர் ஃப்ரம் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ப்ரெஷர் ஃப்ரம் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா இன்னைக்கு எதுனாலும் உடனே பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, சார் கண்ணையும் காதையும் மட்டும் விட்டுட்டு எங்கனாலும் அடிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு வார்த்தையை உயர்த்தி பேசக்கூடிய சூழ்நிலை கூட இருக்காது இன்னைக்கு ஸ்கூல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது வந்து என்டையர் எஜுகேஷன் சிஸ்டத்தில் என்ன இம்பாக்ட் பண்ணுது? ரெடியூஸ்ட் டீச்சர் மொரல், லோவர் டீச்சிங் குவாலிட்டி. ஏன்னா டீச்சர்ஸ் வந்து எப்பயுமே ஒரு பயத்தோட இருக்காங்க ஸ்கூலுக்குள்ள. இட்ஸ் a fearful environment in the schools. mental stress, எல்லா டீச்சர்ஸ்டையும் கேட்டு, ஏன்னா என் ஃபேமிலிலையும் நிறைய பேர் டீச்சர்ஸாக இருக்காங்க. ஸோ சொல்லுவாங்க ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கு. ஒரு சைடு நம்ம எப்படி இந்த பசங்களுக்கு என்ன புதுவிதமா ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணலாமா, அதெல்லாம் யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில ஸ்கூல்ல என்ன நடக்குமோ, யார் அடிச்சுக்குவாங்களோ, வெளியே என்ன நடந்தாலும் நம்மள தானே பிடிப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் கான்ஃபிளிக்ட்ஸும் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் எக்ஸிஸ்டிங் லீகல் ஃப்ரேம் ஒர்க்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இந்த கவர்மெண்ட் சொல்லுவாங்க நாங்க அப்படியே ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனா நடக்காது. ஸோ நல்லது பண்ற மாதிரியே காமிப்பாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்த்தோம்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்லையும் டீச்சர்ஸ் ப்ரொடெக்ஷனை பத்தி ஓரளவு பேசியிருக்காங்க. இந்தியன் பீனல் கோட் ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் கிரைம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸ்டேட் எஜுகேஷன் சர்வீஸ் ரூல்ஸுமே இருக்கு. ரூல்ஸ்ல ஒரு சில இடத்துல டீச்சர் ப்ரொடெக்ஷனை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா ஒரு டெடிகேட்டடான ஒரு ப்ரொடெக்ஷன் லா டீச்சர்ஸ்க்கு இல்லை. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு டெடிகேட்டடான ப்ரொடெக்ஷன் லா டீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ த ஸ்கூல்ஸ். நம்ம வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா பேசுறோம். டீச்சர்ஸ், ஸ்கூல், இட்ஸ் a holistic unit. அப்படி ஒரு டிராஃப்ட் பில்லை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சேஃப்டி, ஸ்கூல் சேஃப்டி, டீச்சர்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்கூல் ப்ரொடெக்ஷன் லெஜிஸ்லேட்டிவ் பாலிசி. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரொடெக்ட் டீச்சர்ஸ் ஃப்ரம் த வயலன்ஸ். நம்ம இந்த டீச்சர்ஸ்க்கு அகேன்ஸ்டா நடக்கக்கூடிய வயலன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றோம். என்ஷூர் ஜாப் செக்யூரிட்டி. ஏன்னா வயலன்ஸ் நடக்குது, அதனால வேலை போன டீச்சிங் கம்யூனிட்டி ரொம்ப பெரிய ரேஷியோல இருக்காங்க. உடனே சஸ்பெண்ட், உடனே டிஸ்மிஸ், கவர்மெண்டா இருக்கட்டும் பிரைவேட் ஸ்கூல்ஸா இருக்கட்டும். ஏன்னா மீடியால போட்டு உடனே கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் செய்யணும் உடனே. ஸோ ப்ரொடெக்ஷன் ப்ரொஃபஷனல் டிக்னிட்டி, டீச்சர்ஸ்க்கு உண்டான டிக்னிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அதுதான் நம்ம இந்த பில்ல பேசிக்கிட்டு இருக்கோம். Key provisions of this bill: protection from violence, any assault, intimidation and harassment against teachers to be punishable. நம்ம ஸ்ட்ராங்கா வந்து டீச்சர்ஸ்க்கு அகேன்ஸ்டா எந்த ஒரு இது நடந்தாலும் அதை வந்து பனிஷபிள் அஃபென்ஸ்குள்ள கொண்டு போறோம்னு சொல்றோம். லீகல் சேஃப்கார்ட்ஸை பத்தி இந்த பில்லுல பேசியிருக்கோம் நம்ம. ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் டிசிப்ளினரி மெக்கானிசம். எனக்கு டீச்சரை பிடிக்கலன்னா நான் போய் எங்க அப்பாட்ட போய் சொல்லிடுவேன், இந்த டீச்சர் எனக்கு பிடிக்கல, நம்ம பண்றாங்க அப்படின்னு. உடனே ஆக்ஷன், உடனே பேரண்ட்ஸ் ஸ்கூல்ஸ்க்கு வந்துருவாங்க, உடனே மீடியா அதை போட்டு ஹைலைட் பண்ணி இருப்பாங்க. ஸோ ஃபால்ஸ் இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை ஒரு முறையான இதுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லி நம்ம இந்த பில்ல ஒரு ஸ்ட்ராங்கா பேசியிருக்கோம். அது போக நான் சொன்ன மாதிரி ஜாப் செக்யூரிட்டி, ப்ரொடெக்ஷன் ஃபார்
arbitrary termination and unfair disciplinary action. ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் இல்லாம ஒரு டீச்சருக்கு அகேன்ஸ்டா எந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். டீச்சர்ஸ் ரைட்ஸ் அண்டர் த பில், நம்ம இந்த பில்லுல வந்து சேஃப் ஒர்க் பிளேஸை பத்தி இன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம், லீகல் ப்ரொடெக்ஷனுக்காக இன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம், ஃபேர் அண்ட் டிசிப்ளினரி ப்ராசஸ்க்காக பண்ணியிருக்கோம், அண்ட் ஆஸ் ஐ செட் ப்ரொஃபஷனல் டிக்னிட்டி. அப்புறம் இந்த பில் மூலமா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம்க்கு நம்ம டிமாண்ட் பண்றோம். டீச்சர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி ஒரு மெக்கானிசம் இருக்கணும். ஸ்கூல் கிரீவியன்ஸ் கமிட்டி எல்லா ஸ்கூல்லையும் இருக்கும், ஸ்கூல் கிரீவியன்ஸ் கமிட்டி. அதே மாதிரி ஸ்டேட் டீச்சர் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு யூனிட்டை கிரியேட் பண்ணி அந்த யூனிட் மூலமா நம்ம இது பண்ணுவோம். ப்ராப்பரான கம்ப்ளைண்ட் ரிட்ரஸல் ப்ராசஸ் இருக்கணும்னு சொல்றோம். கம்ப்ளைண்ட் சப்மிஷன் பண்ணணும், பிரிலிமினரி ரிவ்யூ எடுக்கணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ரெசல்யூஷன். அதே மாதிரி பெனால்டிஸ் ஃபார் அஃபென்சஸ், யாரோ இந்த மாதிரி ஒரு தப்பு பண்றாங்க, ஏன்னா நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா ஒரு பெரிய போர்டு இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நீங்க வந்து டாக்டர்கிட்டயோ இல்லை அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ்டையோ நீங்க ஏதாச்சும் தவறா நடந்துக்கிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு ஜெயில். அதே மாதிரி ஏர்போர்ட் இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ் எல்லாம் போனீங்கன்னா ஒரு நோட்டீஸ் இருக்கும். ஆனா முக்கியமான இடமான பள்ளிகளிலேயும் டீச்சர்ஸுக்கு உண்டான ப்ரொடெக்ஷனை பத்தி இது வரைக்குமே யாரும் பேசல. அந்த ஒரு கேம்பெயினிங்க தான் நம்ம எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனோட இதுதான் இந்த டிராஃப்ட் பில். பெனிஃபிட்ஸ் ஃபார் டீச்சர்ஸ், இதெல்லாம் ஏன் பண்றோம், அதனால டீச்சர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்? செக்யூரிட்டி அண்ட் டிக்னிட்டி, நம்ம பேசின மாதிரி டிக்னிட்டி. டீச்சர், நான் வந்து ஒரு டீச்சர்ன்ற அந்த ஒரு டிக்னிட்டியை வந்து ஒரு எந்த விதத்திலையும் நம்ம வந்து அதுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் உண்டாகக்கூடிய அளவுக்கு நம்மளை விடக்கூடாது. அதே மாதிரி செக்யூரிட்டி, அவங்களுக்கு ஸ்கூலுக்குள்ள இருக்காங்க இல்ல ஸ்கூலுக்கு வெளியே இருக்காங்க, ஏன்னா ஸ்கூலுக்கு வெளியும் ஏகப்பட்ட ப்ராப்ளம் நடக்குது, எது நடந்தாலும் ஸ்கூலோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. பெட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், முக்கியமான விஷயம் ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ். நம்ம பேசணும், எப்ப எது நடக்கும்னே தெரியாது, நம்ம பாடம் நடத்துறதா இல்ல எங்க எது நடக்கும், எந்த பேரண்ட் வருவாங்க இல்ல வெளியே இருந்து யார் வருவாங்க. ஒரு சில கேசஸ் எல்லாம் இருக்கு, வெறும் பேரண்ட் மட்டும் கிடையாது. ஒரு வெஸ்ட் பெங்கால பஞ்சாயத்து லீடர் ஒரு டீச்சரை அடிச்ச ஒரு கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி. ஸோ அதனால நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸா தான் இந்த பில்லுல நம்ம பேசியிருக்கோம். அது போக பாலிசி ரெக்கமெண்டேஷன்ஸ், நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு நேஷனல் டீச்சர்ஸ் ப்ரொடெக்ஷன் லா நம்ம வந்து இப்போ வந்து இது வந்து ஒரு டிராஃப்டாக தான் நம்ம கன்சிடர் பண்றோம். இதுல இன்னும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும், நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணணும். உங்கள்கிட்டையும் நாங்கள் வந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்டேட் வெல்ஃபேர் போர்ட்ஸ், இன்னைக்கு டீச்சர்ஸ்க்குன்னு எதுவுமே ஒரு வெல்ஃபேர் போர்ட்ஸ் எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் கொடுக்குற அவார்ட்ஸா இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு இதா இருக்கட்டும், அதுல வந்து டீச்சர்ஸ்க்கு குறிப்பா பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதே மாதிரி லீகல் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா டிமாண்ட் பண்றோம். அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ணணும் டீச்சர்ஸ்க்கும் சரி, டீச்சர்ஸ் அட்டாக் பண்றது வெளியே இருக்கவங்களுக்கும் சரி. ஏன்னா நம்ம தான் விக்டிம், வெளியே இருக்கிறவங்க தான் அட்டாக் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ப்ராசஸா பண்ணி நம்ம அந்த டிராஃப்ட் டீச்சர் ஸ்கூல்ஸ் ப்ரொடெக்ஷன் லெஜிஸ்லேட்டிவ் பாலிசியை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் வாய்ஸ் மற்றும் நேஷனல் இண்டிபெண்டன்ட் ஸ்கூல்ஸ் அலைன்ஸ் கடந்த பல ஆண்டுகளாக இதை குறித்து நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி மார்டின் சார் லீகல் வைஸ் பிரசிடென்ட் நிசாவை இருக்கனால இது ஆல் ஓவர் இந்தியாலையும் நாங்கள் இதை எடுத்துட்டு போறோம். இறுதியாக டிக்னிட்டி, சேஃப்டி, ஜஸ்டிஸ் ஃபார் எவ்ரி டீச்சர், இட்ஸ் a very important. ஆசிரியருக்கு மரியாதை, பாதுகாப்பு, நீதி, இது எங்கள் உரிமை. இந்த உரிமைக்காக தொடர்ந்து போராடுவோம். தமிழகத்தில், ஏன்னா தமிழ்நாடு வந்து எல்லாத்துலயும் ஒரு ரோல் மாடலா இருக்கும். அது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டா இருக்கட்டும், எந்த ஒரு ஆக்டா இருக்கட்டும், ஃபீ ரெகுலேஷன் கமிட்டியா இருக்கட்டும், எல்லாமே தமிழ்நாடு தான் ஆல் ஓவர் இந்தியாவில் முதன்மையா எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த டிராஃப்ட் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல் ப்ரொடெக்ஷன் லெஜிஸ்லேட்டிவ் பாலிசியை பத்தி பேசுறோம். இந்த நாள்ல நம்ம இதை தமிழகத்துல சென்னையில இன்னைக்கு நடக்கக்கூடிய ஸ்கூல் வாய்ஸ் உமன்ஸ் டீச்சர்ஸ் கான்க்ளேவ்ல இதை நம்ம லான்ச் பண்றோம். இதை ஒரு போராட்டமாக ஆல் ஓவர் இந்தியாவில் இதை எடுத்துட்டு போவோம். இறுதி வரை டீச்சர்ஸ்க்கு மரியாதை, ப்ரொடெக்ஷன் கிடைக்கிற வரைக்கும் ஸ்கூல் வாய்ஸ் நேஷனல் இண்டிபெண்டன்ட் ஸ்கூல்ஸ் அலையன்ஸ் இணைந்து இந்த போராட்டத்தை ஆல் ஓவர் இந்தியாவில் நடத்துவோம். டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல் ப்ரொடெக்ஷன் லெஜிஸ்லேட்டிவ் பாலிசியை கொண்டு வருவோம் என்று உறுதி கூறுகிறேன். I request Kulbhushan ji and Martin sir and also John Tangaraj, John Prabhu and Arora ji to be on the dais and also Purnima ma'am. இந்த ஒரு பாலிசியை வந்து நம்ம இதை ஒரு அஃபிஷியலா ஒரு ஹேண்ட் ஓவர் பண்றோம். பிகாஸ் we are going to work on this policy document like throughout
the country to bring இதை ஒரு சட்டமாக கொண்டு வர வரைக்கும் ஸ்கூல் வாய்ஸ் நேஷனல் இண்டிபெண்டன்ட் ஸ்கூல்ஸ் அலைன்ஸ் தொடர்ந்து போராடுவோம் என்று கூறுகிறேன்.